அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. இன்றைய பதிவில் சனீஸ்வரன் பற்றி பார்க்க போகிறோம். அந்த சனி திசையில் பிறக்கக்கூடியவர்கள் அல்லது சனி திசை வாழ்நாளில் வரக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்? சனி திசை 19 வருஷத்தில் நல்லது செய்வாரா தீமை செய்வாரா என்பதை பற்றி ஒரு சித்தர் பாடலுடன் இந்த வீடியோவை தொடங்கலாம். வாருங்கள். முதலில் சித்தர் பாடல். கேளப்பா சனி திசையில் மார்க்கம் கேளு, கெடியான வருஷம் அது 19 கேளப்பா சனி புத்தி 3 வருஷம், கேடான நாளது 3 பாரப்பா பாவையரும் பாலந்தானும், பாங்கான வருஷம் ஒன்றில் சாவதாகும், ஆனப்பா அலைச்சலம் எத்த உண்டாம், அளவில்லா தன சேதம்தானே சொல்லிட்டாரு. இப்போ இதற்கு பொருள் என்னான்னு கேட்டால், இந்த முதல் கட்டத்தை பார்த்தீங்களா? இந்த முதல் கட்டத்தில் சனி லக்கணத்தில் இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார், 8ஆம் இடத்துல இருக்கார், 12ஆம் இடத்துல. அவர் சொல்கிற பாடலின் கருத்துப்படி லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் சனியோடு சேர்ந்து 6-8-12 இருந்தால் சனி திசை சனி புத்தியில் 1ஆம் ஆண்டில் தாயும் பிள்ளையும் இறக்கும் அப்படிங்கிறார். அது எல்லாத்துக்குமே நடக்காது. 1000ல் 1, லட்சத்தில் 1, கோடியில் 1 தான் இப்படி ஜாதக அமைப்பு இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆயுள் கண்டு வரும். எல்லாருக்கும் அப்படி வராது. யாரும் பயப்பட தேவையில்லை. அதற்கான அந்த தெய்வ வழிபாடுகளையும் நான் இப்போ சொல்கிறேன். அடுத்த கட்டத்தை பார்க்கலாம். லக்கணத்தில் சனி இருக்கார், 5ஆம் இடத்துல சனி இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். இது மாதிரி சனீஸ்வரன் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருந்து அந்த திசை நடத்துகிற போதும், இந்த சனி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணம் ஏறி இருந்தாலும், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், சுபகிரக பார்வை பெற்றிருந்தாலும், அந்த சனி திசை 19 வருஷத்தில் மண் மன பூமி வீடு வாசல் கார் பங்களா சகல ஐஸ்வர்யம், இரும்பு தொழிலில் சிறப்பு கொடுக்கறது, பல தொழில் செய்யக்கூடிய யோகத்தையும், ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ ஆயுள் விருத்தியையும் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை சனீஸ்வரன் அந்த 19 வருஷத்தில் கொடுத்து மேலான ராஜயோகத்தை கொடுத்துருவார். ஆகினால இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த முதல் கட்டத்தில் இருக்க மாதிரி இருந்தாலும் சரி, 2வது கட்டத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு சனி திசை நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அந்த தீமை விலகி நன்மை பெறவும், நன்மை மேலும் மேலும் சிறப்பு பெற்று விளங்குறதுக்கும் எந்தெந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல சனி திசையில் சனி புத்தி வரும். அந்த சனி புத்தியில் பெருமாள் பூஜை செய்யணும். கருப்பண்ண சுவாமி முனியப்ப சாமியை வணங்கணும். அதே மாதிரி ஐயப்ப சாமியை வணங்குவதும் அவருக்கு மாலை போட்டு செல்வதும் சிறப்பாக இருக்கும். 2வது புதன் புத்தி வரும். இந்த புதன் புத்தியில் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க எருமை தானம் செய்யலாம், இல்லாட்டி கருப்பு துணி வாங்கி தானம் செய்யலாம். மகாலட்சுமி விஷ்ணுவை வழிபாடு செய்யணும். அப்போ தான் செல்வம் கிடைக்கும். கேது புத்தி அடுத்து வரும். அதில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும். அதோடு மட்டும் ஆயுள் விருத்தி ஹோமம் செய்கிறது நல்லது. கேது பகவானை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது. அடுத்து சுக்கிர புத்தி வரும். இந்த சுக்கிர புத்தியில் ஆட்டுக்குட்டி வாங்கி தானம் செய்யலாம். சுமங்கலி பெண்களுக்கு சேலை வாங்கி குங்குமம் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை நாளில் வழிபாடு செய்வதும்
மகாலட்சுமி பெருமாளை வழிபாடு செய்கிறது நல்லது. சூரிய புத்தி வரும். அடுத்து பார்வதி பரமேஸ்வரனை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யணும். அது சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து சந்திர புத்தி வரும். இந்த சந்திர புத்தியில் வெள்ளை பசு தானம் செய்யணும். அல்லது வசதி இல்லாதவர்கள் வெள்ளை வேஷ்டி வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்கலாம். அர்த்தநாரீஸ்வரனை வழிபாடு செய்கிறது அவ்வளோ நல்லது. அல்லது சிவன் கோவில் சென்று பார்வதி பரமேஸ்வரனை வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்கிறது சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்கள வழிபாடு செஞ்சால் மேலும் சிறப்பு. செவ்வாய் புத்தியில் வசதி வாய்ப்பு இருந்தால் எருமைக்கன்று வாங்கி தானம் கொடுக்கலாம். அப்படி இல்லாதவங்க கருப்பு துணி வாங்கி தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி சுப்பிரமணிய கடவுள் முருகர், சுப்பிரமணியர், சண்முகம், சரவணன் என்று சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணிய கடவுளை வழிபாடு செய்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை நாளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது. அடுத்து ராகு புத்தி வரும். இந்த ராகு புத்தி நடக்கிற போது எருமை மாடு தானம் செய்யலாம். அப்படி இல்லாதவங்க கருப்பு துணி வாங்கி யாருக்காவது தானம் செய்யலாம். துர்க்கை அம்மனை வெள்ளி செவ்வாய் நாட்களில் ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த ராகு புத்தி முடிகிற வரணும். அதோடு ஆயில் விருத்தி கோமம் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் இப்படி சிம்பிளாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கெட்டது கொஞ்சம் விலகுங்கிறது ஐதீகம். சனி திசையில் கடைசி புத்தி குரு புத்தி. இந்த குரு புத்தியில் ஆடு தானம் செய்யணுங்கிறாங்க. ஆட்டுக்குட்டியோ ஆடோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது சிறப்பு. விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. சனீஸ்வர பகவானை நவக்கிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. இப்படி செஞ்சுக்கிட்டு வர்ற போது அவங்களுக்கு மேலான யோகத்தை கொடுத்துரும். அதே மாதிரி இந்த இப்போ வெளிநாட்டிலேருந்தெல்லாம் நிறைய ஜாதகம் பார்த்துட்ருக்கீங்க ஆன்லைனில். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் எங்கள் நாமக்கல் மாவட்டத்துக்கு வெகு தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களும் சரி, வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவங்களும் சரி, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. கீழே அந்த நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு, ஜிபே நம்பரு. அதில் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நான் ஜாதக பலாபலன்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. யாரும் அதிக கட்டணம் நினைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள் இருக்கும். மேலும் நீங்கள் விவரங்கள் அறிவதற்கு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னிடம் கேட்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில்